Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய டே ரொட்டீன் சரி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நான் அக்கா தம்பி 3 பேரும் கிளம்பி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். இது நான் வர்றது செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வரப்போ ரொம்ப வியப்பாக பார்த்த ஒரு இடம் இந்த இடம். ஏன்னா எனக்கு உள்ளே போயிட்டுருக்கும் பார்த்தா கடல் போல் உள்ளே போய்கிட்டே இருக்குது. எப்படா வரும்னு இடம் வரும் பார்த்தா உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு காலேஜில் இருந்தால் எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் தான். உள்ளே நுழையிறப்போ ஒரு வைப் கொடுத்துச்சு நமக்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக், ஒரு ஈரப்பதமான ஒரு காற்றை நமக்கு கொடுத்தது. ஏன்னா 2 பக்கமும் மரச்செடி நிறையா வளர்த்து அப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் இருக்க நிறைய பேர் படிப்பாங்க. ஈவன் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணி படிப்பாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, இங்கே பாலிடெக்னிக் காலேஜ் எல்லாமே இது சரௌண்டிங்குள்ளே தான் இருக்கும். லா காலேஜ், அப்புறம் பிபிஎஸ் காலேஜ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்கூலு, சிபிஎஸ் ஸ்கூல் எல்லாமே ஹோட்டல் எல்லாமே இதுக்குள்ளே தான் அதாவது இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னால் இது கடல் போல் ஒரு இடம் அது. ஸோ நாங்கள் அன்றைக்கி போனது ஹோலிடே. செம்மையாக எல்லாருமே கலர் பூசிக்கிட்டு அது மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கனால அதான் அந்த ஸ்டேட்டில் இருக்க நிறைய பேர் இருக்கனால நல்லா ஒரு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சமைச்சி ரசம், பாவக்காய் வறுவல், அப்புறம் பொல்லங்காய் கூட்டு, தக்காளி சாதம், அப்புறம் தயிர் சாதம் நான் சாப்பிட்டுட்டு நான் ஸ்டடியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா என்னோடய டெஸ்ட் சீரியஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருப்பேன் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். 24 அட்டன் பண்ணது தான். டெஸ்ட் சீரியஸ் வச்சு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ரீடிங் விடுவோம், ஆன்சர் சீட்டை ரீடிங் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ஆன்சர் சீட்டை ரீடிங் விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய மறந்துருப்போம் கொஞ்சம் ஞாபகம் ஒரு நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரீடிங் விட்டுட்டு இருந்தேன். இதில் டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா சிலபஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான் அதுக்கு. ஏன்னா அவங்க போகிற அந்த டெஸ்ட்டு இதை சொல்லி நம்மளோட ஸ்பீட் பிக்கப் பண்ணவே முடியாது. ரொம்ப நானே இப்போ படிக்கிற இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா சிலபஸ், அதாவது அன்றைக்குள்ள டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்குள்ளே சிலபஸ் பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் 12th ஃபஸ்ட் இயர்லேருந்து 5th இயர் ஃபுல்லாக கவர் ஆகும். அப்புறம் ஐஎன்எம்மில் தேசிய இயக்கம் அதாவது தேசிய மறுமலர்ச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி வரும். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் தேசிய மறுமலர்ச்சி, இது ரெண்டு டாப்பிக்லேயே அவ்வளோ இருக்கும். ஃபுல்லாகவே படிக்க முடியாது. 2 டாப்பிக்லேயும் அவ்வளோ இருக்கும். ஸோ அது அப்புறம் எங்களுக்கு மேக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம 3D அதாவது கன அளவை பற்றி இருக்கும். 3D ஸோ இந்த கான்செப்ட் இது ஃபுல்லாகவே இந்த சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டா நம்ம இந்த ஒரு டெஸ்ட் அட்டன் ப்ரெஷர்ஸ்க்குலாம் அவ்வளோ எடுக்கும். ஆகும், நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒரு 5 days ஆகும். இதுக்கெலாம் நம்ம ஒரு வாரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி தான் போணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு தான் டெஸ்ட் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ்லாம் ஒரு டிஸ்பேட்ச் அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு அதாவது கொஞ்சம் படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. புதுசாக அப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த சிலபஸ் முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் நமக்கு. அப்புறம் ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் தெரிஞ்சிச்சு. நான் ஏற்கனவே ஸ்டடி விளாக போட்டிருப்பேன், ஐஎன்எம் ஸ்டடி விளாகில் போட்டிருப்பேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதனோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. வாஞ்சிநாதனோட இயற்பெயர் சங்கரன். இது கொஸ்டின் பேப்பரில் எங்கேயுமே, அதாவது நம்ம புக்கில் எங்கேயுமே இல்லை, டெஸ்ட் சீரியலில் இருந்துச்சு. நான் படிக்கிறப்போ இருந்துச்சு. ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி இப்படி தான் என்னோடய டே ரொட்டீன் போணுச்சு. ஸோ தேங்க்யூ.